அன்புள்ள தங்கத்தமிழன் யூடியூப் சேனல் உங்களை வரவேற்பது முருகவேல் திருமலைசாமி செங்குட்டுவன். அன்பு நண்பர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ஏன், எதற்கு, எப்படி அப்படிங்கிற பகுதியில் ஒரு உபயோகமான தகவல் உங்களை சொல்ல விரும்புகிறேன். என்னன்னு சொன்னால், நம்ம வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க. அதில் யாராவது 2 பேர் 3 பேர் டயபெட்டிஸில் இருப்பாங்க. சர்க்கரை நோய் அப்படிம்பாங்க. பட் இது நோய் இல்லை. இது இன்சுலின் சுரப்பு சரிவர இல்லாதனால நம்ம உடம்புல வரக்கூடிய ஒரு பாதிப்பு, அவ்வளோதான். இதை ஒரு டிசீஸ்னு சொல்ல முடியாது. அதை இன்சஃபிஷியன்ட் ஆஃப் செக்ரேஷன் ஆஃப் இன்சுலின் டைப் 1 டைப் 2ன்னுலாம் சொல்லியிருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சாயந்தரம்னா கால் எரியுது டாக்டர், உள்ளங்கால் எரியுது, உள்ளங்கால் வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. டாக்டர்கிட்ட போனோன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மெத்தில் கோபாலமைன் குரூப் ஆஃப் மெடிசன் அதில் கொடுப்பாங்க. இப்போ நிறைய வந்துருச்சு. மெத்தில் கோபாலமைன் வெரைட்டிஸே நிறைய ஒன்றும் இல்லை. இது அவங்க கேட்டால் சத்து மாத்திரைன்னு சொல்லுவாங்க. அப்புறம் உங்கள் உடம்புல B12 எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் செக் பண்ணணும். செக் பண்ணிங்கன்னா B12ஓட ரேஷியோ 300 கீழே இருந்துச்சுன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். அது ஜாஸ்தி பண்ணுறதுக்கு B12 இன்ஜெக்ஷன் போல போடுவாங்க. அது டாக்டரோட வேலை. அது 2-3 இன்ஜெக்ஷன் போடும்போது உங்களுக்கு அதனுடைய பூஸ்ட் ஆகி அது கிட்டத்தட்ட 1000, 1200, 400 இப்படி வந்துடும். ஆனால் இந்த மெத்தில் கோபாலமைன் டேப்லெட் சாப்பிட்றது அவ்வளோ அட்வைசபிளாக இல்லை அப்படின்னு மருத்துவர்கள் நினைக்கிறாங்க. இது சுலபமான வழி என்னன்னு சொன்னால், ஒரு ட்ரஃப்பில் உங்கள் வீட்டில் எல்லார் வீட்லேயும் ஃப்ரிட்ஜ் இருக்கும். ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா, அந்த மெடிக்கல் ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா ஐஸ் பேக்குன்னு சொல்லி ஒரு இது வச்சுருப்பாங்க. உள்ளுக்குள்ளே தண்ணியாக இருக்கும். அதை ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா அது ஐஸ் ஆகிடும். அதை அந்த ட்ரஃப்பில் போட்டுருங்க. போட்டுட்டு தண்ணி ஊற்றுங்க. என்ன ஒரு கண்டிஷன்னா, உங்கள் கால் கணுக்கால் மூழ்கிற அளவுக்கு அந்த தொட்டி பெருசாக இருக்கணும். ட்ரஃப்பு கிட்டத்தட்ட ஒரு 9 இன்ச்சு ஹைட் இருக்க மாதிரி பார்த்துங்க. தண்ணி ஊற்றுங்க, இந்த ஐஸ் பேக்கை போட்டுங்க. 2 காலையத்துக்கு உள்ளே வச்ச உடனே சுரீர்னு ஒரு உணர்ச்சி உங்கள் உடம்புல அப்படி பரவும். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, உங்கள் நரம்புகள் அதை ஏற்றுக்குதுன்னு அர்த்தம். அந்த குளிர்ச்சியை ஏற்றுக்குதுன்னு அர்த்தம். குளிர்ச்சியை ஏற்று இந்த நரம்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக என்லார்ஜ் ஆகும். அப்படி என்லார்ஜ் ஆகும்போது தெர் இஸ் எ டெவலப்மெண்ட் இன் தி சர்க்குலேஷன் ஆஃப் பிளட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நீங்கள் டெய்லி ரொட்டீனாக பர்டிகுலர் டைமில் செய்யணும். காலையிலும் சாயந்தரமும் உங்களுக்கு எந்த டைம் வேணால் செலக்ட் பண்ணிங்க. காலைல 6, 7, 8, 9, 10 எந்த டைம் வேணாலும் அதே மாதிரி ஈவினிங் டைம், அந்த டைம் ஒரு அலாரம் வச்ச மாதிரி கரெக்டாக அந்த ட்ரப் எடுக்கணும், போடணும், உட்காந்துக்கணும், கண்ணை மூடணும், கோல்டன் வாய்ஸ் பாட்டை கேட்கணும். அவ்வளோதான். 3 கோல்டன் வாய்ஸில் 3 பாட்டு வரும். 3 பாட்டுன்னா 4 நிமிஷம், 3 12 நிமிஷங்கள் முடிஞ்ச உடனே நீங்கள் எந்திரிச்சிடலாம். ரொம்ப நேரம் காலை உற வைக்க வேண்டாம். டெய்லி பண்ணுங்க. ஒரே வாரத்தில் அந்த கால் எரிச்சல், கால் மதமதப்பு, காலுடைய அந்த வீக்கம் எல்லாம் மாற்றிட்டு யூ வில் ஃபீல் ஃப்ரீ. அப்போ நீங்கள் சொல்லுவீங்க, தங்கத்தமிழனில் செங்குட்டுவன் சார் சொன்னார், ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்க. இப்போ நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு காலை உள்ளே வச்ச உடனே அந்த ஜில்லுங்கிற உணர்ச்சி காலில் ஏறி அப்படியே மேலே வரும். இன்னொரு எனக்கு ஒரு நண்பர் சொன்னார், நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கல. பாகக்காய் வேப்பம் இலை நிறைய எடுத்து அதை மிக்சியில் போட்டு அடித்து அதை ட்ரஃப்பில் போட்டு அதில் இந்த தண்ணி ஊற்றி அதில் அந்த ஐஸ் பேக்கை போட்டு காலை வச்சா பாகக்காயினுடைய டேஸ்ட்டு நாக்குக்கு வரும்னு அவர் சொல்கிறாரு. பட் நான் டெஸ்ட் பண்ணல. பட் வரலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இது உங்களுக்கு ஈஸி. ஐஸ் பேக்கை போடுங்க, தண்ணி ஊற்றுங்க, காலை உள்ள வைங்க, ஹெட்ஃபோனை மாட்டுங்க, கோல்டன் வாய்ஸை திருப்புங்க, பாட்டு கேளுங்க. பாட்டு கேட்டு முடித்த உடனே தங்கத்தமிழன் சொன்னது ரொம்ப நல்லா இருக்குது, செங்குட்டுவன் சார் நல்லா இருக்குன்னு உடனே எனக்கு உங்களுடைய அனுபவத்தை எனக்கு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.